தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவைகளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்க. இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரில் களி கூறுதல், ரீஜாய்சிங். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 5:11. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரியமானவர்களே, ரீஜாய்சிங் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக 14 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட ரஷ்ய நாட்டு போதகர் ரிச்சர்ட் வர்பிராண்ட் மிகுந்த பாடுகள் உபத்திரவத்தை கடந்து சென்ற நாட்களில் ஒரு நாள் வேத வசனம் ஒன்று அவருக்கு நினைவில் வந்தது. அந்த வசனம் என்னவென்றால், மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாட்களிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்நாட்களிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு. இந்த வசனம் லூக்கா 6:22 முதல் 23 வசனம். இந்த வசனங்கள் ரஷ்யா போதகர் ரிச்சர்ட் வர்பிராண்டை ஆறுதல் படுத்தியது. உடனே அவர் அன்று இரவு இந்த வசனத்தின்படி நான் களிகூற போகிறேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு சிறையில் தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தினால் துள்ளினார், குதித்தார், சிரித்தார், பாடினார், ஆடினார், தனது களிகூறுதலை வெளிப்படுத்தினார். சிறை காவலர் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணி அவருக்கு ரொட்டியையும் சர்க்கரையும் கொண்டு வந்து கொடுத்தனர். ஏனெனில் ரஷ்ய சிறையில் பைத்தியக்காரர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு சட்டம் கட்டளை இருந்தது. எனவே பல நாட்கள் தேவையான அளவு ஆகாரம் ரிச்சர்டுக்கு கிடைத்தது. அதே விதமாக பக்தன் தாவீதும் துன்மார்க்கர், வீம்புக்காரர், பொய் பேசுகிறவர்கள், இரத்த பிரியர், சூதுள்ள மனுஷர், சத்துருக்கள் ஆகியோர் சூழ்ந்த வேலைகளிலும் தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை பாதுகாத்து களிகூற செய்வார். சங்கீதம் 5:11 பார்க்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிற உண்மையில் களிகூறுவா என்று சொல்லி. முதலாவது பார்க்கும்போது ரட்சிப்பில் களிகூறுதல், rejoicing in his salvation. ஆபகுக் 3:18 வசனத்துல என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கிமு 612 முதல் 607 ஆண்டுகள் வரை ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்நாட்களில் பாபிலோனின் வளர்ச்சியால் இறைமக்கள் மாபெரும் தீங்கை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருந்தனர். அவர்களுக்குள்ளும் நியாயக்கேடுகளும் அநீதியும் நிறைந்து காணப்பட்டது. பல முரணான சூழ்நிலைகளை கண்டு பல கேள்விகளை எழுப்பிய தீர்க்கன் முழங்காலில் விழுந்து ஜெபிக்கும் போது தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாடுகிறார். கலக்கம் நிறைந்த சூழ்நிலையிலும் பயப்படத்தக்க வேலைகளிலும் உன்னதமான தேவனை ரட்சிப்பின் தேவனாக காணும் அனுபவம் நம்மை கர்த்தருக்குள் களி கூறும்படி செய்யும். சரீர வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் ஏற்படும் சகல போராட்டங்களிலும் நமது ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவர். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவரது பிரசன்னத்தின் களி கூறுதல், ரீஜாய்சிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ். சங்கீதம் 16:9 வசனத்தில் ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. தாவீது தனது களி கூறுதலை இவ்வாறு சங்கீதம் 16:9 வெளிப்படுத்துக. ஆனால் இப்படி களி கூறுதலுக்கு காரணம் என்ன என்பதை அதற்கு முந்தைய 8 வசனத்திலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்று தேவ பிரசனத்தில் தன்னை காத்துக்கொள்ளும் அனுபவத்தை கூறுகின்றார். தொடர்ந்து 11 வசனத்தில் நமது சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நமது வலது பிரசத்தில் நித்திய பேரின் உண்டு என்று பாடுகின்றார். தாவீதை போல பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. தாவீது மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42 பாடுகின்றார். தாவீது மிகவும் கலக்க நிறைந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நம்பிக்கையில் களி கூறுதல், ரீஜாய்சிங் இன் ஹோப். ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்காக பல பாடுகள் பட்ட பவுலடியார் ரோம திருச்சபை இப்படி எழுதுகின்றார். பல பாடுகளிலும் நடுவிலும் சரீர பலவீனங்களிலும் அவர் ரோமாபுரி சிறையிலிருந்து பிலிப்பியருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதும் கிருபையை பெற்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால்
அவருக்குள் இருந்த ஆழமான நம்பிக்கையே. இந்த நம்பிக்கை ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று குறிப்பிடுகின்றார். தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று இந்த நம்பிக்கையை சுட்டி காட்டுகின்றார். இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவத்தின் முழுமை எனலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்க பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்றார். பாடுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இருந்தே உலக வாழ்விலே அவருடைய நாமத்தை நேசிக்கிறவருடைய பிள்ளைகளை எப்போதும் அவருக்குள்ளாக கழிவுற செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friend. God bless you.